இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ வழக்கம் போல் நம்ம டைரெக்டாக போஸ்ட் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் ப்ரீ சார்ட் அனலைஸ் நம்ம என்னெல்லாம் சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு சில விஷயங்கள் அந்த இடத்துல சொல்லிடுறேன். நேற்று வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சினாரியோ சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் லோ பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாக்ட்லி ஒரு ஹெல்த்தி ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருந்தது. இந்த ஹெல்த்தி ரீட்ரேஸ்மெண்ட்டில் மார்க்கெட்டோட 1 மீட்டர் ட்ரெண்ட் வந்து பேரிஸாக மாறிடுச்சுன்னா மார்க்கெட் செல் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? அப்போ இந்த 1 மீட்டரோட ஸ்ட்ரக்சர் நான் எடுத்து ஃபஸ்ட் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஷோ பண்ணிடுறேன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ இந்த 1 மீட்டரோட ஸ்ட்ரக்சரைஸ் பார்க்கும்போது இது வந்து நமக்கு லாஸ்ட்டாக கிடைச்ச ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன். இந்த ஹையர் லோ ஃபார்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட் தென் லோயர் லோ ஃபார்மேஷன் மாறிடுச்சு. இவ்வளோதான். அப்போ என்ன கண்டிஷன் ப்ரோ அப்படின்னா ட்ரெண்டு பேரிஸாக மாறிடுச்சு 1 மினிட்ல அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஓகேங்களா? அப்போது நேற்றே பார்த்தீங்கன்னா புட்டோட ப்ராஃபிட் புக்கிங்கான சான்சஸ் மார்க்கெட் கொடுத்தும் புட் செல்லர்ஸால் ப்ராஃபிட் புக் முடியல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேத்தோட மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய செல்லர்ஸோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே போக முடியலை. இதுதான் லாஜிக்கு. கரெக்டுங்களா? சரி, இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ஏன் இவ்வளோ பெரிய ஃபால் ஆனது, எதனால் இந்த இடத்துல இருந்து சின்னதாக ஒரு பில் பேக் கொடுத்துச்சு, இது எல்லாமே இன்டெப்த்தாக பார்க்கலாம், டவுட்டே வேண்டாம். அதுக்கு முன்னாடி ப்ரீ சார்ட் வீடியோ அனலைசஸை வந்து பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பேசிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணக்கூடிய சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ்க்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். அது வந்து எதன் அடிப்படையில் இருக்க போகுது அப்படின்னா எஜுகேஷனல் தான், வேறு டவுட்டே வேண்டாம். அதனால் இந்த ஸ்னைப்பர் கான்செப்ட் தென் எர்த் லெவலு இது இன்னுமே நிறைய பேருக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டவுட்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக கம்மிங் சண்டே ஒரு ஆஃப்டர்நூன் 3 PM, ஓகேங்களா? இந்த ஆஃப்டர்நூன் 3 PM நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டவுட் செஷன் வைக்க போகிறோம். ஸோ இது வந்து என்னோட ஃபிக்ஸ்டு டைமுங்க. இந்த டைம் எல்லாரும் வில்லிங்காக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல வந்து எஸ் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம கம்மிங் ஃப்ரைடே ப்ரீ சார்ட் அனலைசிஸில் அதுக்கான லிங்க் என்ன அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணிடலாம். சண்டே 3 PM நம்ம இதோட டவுட் செஷன் வச்சுக்கலாம். ஒன்ஸ் இந்த டவுட் செஷனில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ டெஃபினட்டாக இண்டிவிஜுவலாக அவங்களோட மெயில் ஐடிக்கும் இந்த வீடியோ கொடுப்போம். அது போக பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸில் அந்த வீடியோ நம்ம எகைன் ஒன் மோர் டைம் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சரி, இப்போது கான்செப்ட்குள்ளே போகலாம். இப்போ மார்க்கெட்டில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, கீ லெவல்ஸ் எப்படி ப்ரோ மார்க்கெட்டில் ட்ராப் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ ஓகே, இந்த கீ லெவல்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. நான் வந்து ஒரு எஸ்எம்சி ட்ரேடர் பேசிக்காகவே. அப்போ எஸ்எம்சி ட்ரேடர் வந்து எதன் அடிப்படையில் ட்ரேட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ளை டிமாண்டு தென் லிக்விடிட்டி. இந்த சப்ளை டிமாண்ட் அப்படிங்கிறது பேஸை பொறுத்து தான் வரும். அதாவது பேஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பிளேசஸில் 3 விஷயம் பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன் ஆர் லோயர் லோ ஃபார்மேஷன் இருக்குது. இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் பிட்வீனில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆச்சுன்னா இது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், கன்சால்டேஷன் மார்க்கெட் சொல்லுவாங்கள்ல. அதே போல் ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர் 2 கேண்டில் இன்சைடில் வரக்கூடிய கன்சால்டேஷன் கால்டு பேஸு. அந்த பேஸ் வந்து அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா பேஸ் டேர்ன் இன்டு டிமாண்ட். இதுவே பேஸ் லோயர் சைடு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா டேர்ன் இன்டு சப்ளை. ஓகேங்களா? அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கும் போது அதில் எங்கெல்லாம் பேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன் 50 மினிட்ஸில் வச்சுக்கிட்டு. இது ஒரு ப்ராப்பர் பேஸு. இந்த பேஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் ஹாஃப் 12 o'clock மேலே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளேஸில் ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த பேஸ் அப்படிங்கிறது தான் எனக்கான ஒரு பக்காவான சப்ளை அண்ட் டிமாண்டு. இது ஒரு பேஸு, அதே போல் கீழே ஒரு பேஸ் இல்லைங்களா? இப்போ இந்த பேஸோட 50% தான் நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கீ லெவல்ஸாக கொடுப்பேன். இப்போ நேற்று எப்படி இப்போ இந்த லெவல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இது ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த சிங்கிள் கேண்டில் இன்சைடு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. எக்ஸாக்ட்லி 50% தான் இந்த 850 அப்படிங்கிற லெவல்ஸ் இருக்குது. அதாவது இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி ஒரு 25,570 அப்படிங்கிற லெவல்ஸு. அதே போல் இங்கே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இது எனக்கான ஒரு சிங்கிள் கேண்டில் இன்சைடு கன்சால்டேஷன் தான்.
பட் இந்த சிங்கிள் கேண்டில் கீழே நிறைய விக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்போ எக்ஸாக்ட்லி என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாடி மட்டும் நான் மேக் பண்ணுறேன். கிட்டத்தட்ட நம்மளுக்கான 50% 25,520 வந்துருச்சா. சிம்பிள் பாருங்கள். இதே போல் இன்றைக்கி நான் கீ லெவல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எனக்கு நேற்று ஃபுல்லாகவே இந்த ஒரு 2 கேண்டில் இன்சைட் கன்சால்டேஷன் ரேஞ்ச் ஒன்று மார்க்கெட் தான். இதை ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது இந்த லாஸ்ட்டாக நடந்த ஒரு 2 கேண்டில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி எனக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு 25,530 அப்படிங்கிறது ரவுண்ட் ஃபிகராக நான் எடுத்துக்கிறேன். சிம்பிள், அவ்வளோதான். இது இவ்வளோதான் கீ லெவல்ஸ் வரும், ஒன்றும் கிடையாது மார்க்கெட்டில். கீ லெவல்ஸ்னால் வர்றது கம்பசூத்திரம்லாம் கிடையாது, இவ்வளோதான். ஓகேங்களா. அதனால் இந்த கீ லெவல்ஸ் எப்படி மேக் பண்ணுறேன் அப்படிங்கிற டவுட் யாருக்குமே வர வேண்டாம். அதுக்கப்புறம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கான ரெஸ்பான்சிபிள் கொடுக்குறேன். ஓகேங்களா. சரிங்க, இப்போ வந்து நம்ம கதைக்கு போயிடலாம். 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சுல. இப்போது இந்த ஹையர் ஹேரில் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். இதோட 50% நேற்று டேக் பண்ணிட்டான். 50% டேக் பண்ணி மார்க்கெட் ஏன் கீழே விழலை அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் கீழே விழணும் அப்படின்னா கால் செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாம் பை ஆக்ஷன் எடுக்கணும். இந்த காம்பவுண்ட் நடந்துச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னா டெஃபினெட்லி இந்த ஸ்பாட்டோட 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மார்க்கெட் கீழே விழும்போது புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். அது நடக்கலை. ஓகேங்களா. அப்போ இன்றைக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸோட ஸ்விங் ஹைக்கு லோக்கு பிட்வீனில் தான் நேற்றோட மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அப்போ இன்றைக்கான மார்க்கெட்டுங்கிறது மறுபடியும் இதுக்கு இன்சைடில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம ரெகுலராக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சரோட ஹைக்கு லோக்கு பிட்வீனில் மார்க்கெட் ட்ராவல் ஆச்சுன்னா எஸ்எம்சி ட்ரேடர் வந்து 1 மினிட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அப்போ இது மாதிரி கண்டிஷனில் தான் எகைன் 1 more டைம் சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு கூட மார்க்கெட் மாறும். அப்போ நம்மளுக்கான ட்ரேட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த 25,530 அப்பர் சைடு போச்சுன்னா கால் சைடும் 25,530 டவுன் சைடு போச்சுன்னா புட் சைடும் நம்ம ட்ரேட் பற்றி யோசிக்கணும். இதுதான் நம்மளுடைய காம்போ கண்டிஷன். அப்போது இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ரெகுலராகவே ஸ்னைப்பர் பார்ப்போம். ஓகே, ஸ்னைப்பர் எடுத்தாச்சு. மார்க்கெட்டோட க்ளோஸ் வந்து 25,541. நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 500 600. 500 டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கன்னா 41 பாயிண்ட், இங்கே வந்து 59 பாயிண்ட். ஓகேங்களா. அப்போ எது எடுக்கணும், 500 தான் எடுக்கணும். இது போக லோ நியரஸ்டா ஹை நியரஸ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ நியரஸ்ட் 51 ஜஸ்ட் ஒரு 40 பாயிண்ட்ஸ் தான். ஹை நியரஸ்ட்டு ஒரு 50+ பாயிண்ட்ஸு. அப்போ வந்து எனக்கு அந்த 500 அப்படிங்கிறது தான் ஸ்னைப்பர் தியரி பாயிண்டாக கிடைக்குது. அப்போ அந்த ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட்டை நான் மேக் பண்ணிட்டேன். இன்னைக்கு மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீ லெவல்ஸ் மேலே ஸ்பாட் இருக்கணும். அப்படி ஸ்பாட் மேலே இருக்கும்போது 25,500 இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் செல்லர் அவங்களோட ப்ரீமியம் வந்து ஸ்ட்ராங்காக செல் பண்ணணும். இட் மீன்ஸ் 51க்கு கீழே கொண்டு போகணும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அப்படி போச்சு அப்படின்னா 25,600 ஓடிஎம் செல்லர்ஸ் வந்து பை பண்ணணும். அப்போ அவங்க பை பண்ணுறது 72 to 112. இப்போ இந்த 72 to 100 சாரி தப்பாக போட்டுட்டோமா, இல்லை கரெக்டு தான். ஸோ இந்த 72லேருந்து 112 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட்லி 81 அப்படிங்கிறது நம்மளுக்கான ஸ்கொயர் நம்பரு. 9 மல்டிபிள் வித் 9, இந்த 72 அபோவ் இருக்குது. 72 64, இதெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். அப்போ 81 எனக்கு நான் என்ட்ரி பாயிண்டாக இருந்துச்சு அப்படின்னா 64 ஸ்டாப் லாஸ் ஆகும். 100 120 எனக்கான டார்கெட்டாக இருக்கும். பாருங்கள், 2 ஸ்கொயர் நம்பர் கூட நம்ம டார்கெட் வரல இந்த இடத்துல. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் என்ன மாதிரி சினாரியோவில் மார்க்கெட் ரன் ஆகிக்கிட்டு இருக்குன்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் செஷன் அப்படின்னு இருக்கும்போது இதுவும் பிரேக் அவுட் செஷன் போச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் போத் செல்லர்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், இவன் க்ளோஸ் அபவ் போகும்போது புட்டோட ஹைக்கு மேலே மினிமம் போகணும் அப்படி சொல்லியிருந்தோம். புட்டோட க்ளோஸ்க்கு மேலே போகணும்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. பட் இன்றைக்கி அந்த கண்டிஷன் தேவையில்லை. ஏன்னா இந்த புட்டோட க்ளோஸு இவனோட க்ளோஸ் பிலோ தான் இருக்கான், அதனால் அந்த கண்டிஷன் தேவையில்லை. அப்போ இந்த பிரேக் அவுட் செஷன் பிலோ இருக்கும்போது 81 அப்படிங்கிறது என்ட்ரி எடுத்தீங்கன்னா 64 ஸ்டாப் லாஸ் ஆகும். 100ம் அவனோட ப்ரீவியஸோட ஹை பாயிண்ட்டும் உங்களோட டார்கெட்டாக இருக்கும். அப்போ எப்போ இது ரொம்ப உங்களுக்கு பெருசாக மூமெண்டம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 124 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணணும். எங்கேருந்து வந்துச்சுங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்க. புட்டோட ப்ரீவியஸோட ஹை பாயிண்ட் இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிட்டான் அப்படிங்கிற கண்டிஷன் இருந்தால் கால் நல்ல ஒரு மூமெண்டமாக இருக்கும். அன்டில் இதுக்கு பிட்வீன்லேயே வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். மேபி இது சைட்வேஸ் போனாலும் ஏற்றுக்கிற மனப்பக்கம் நம்மளுக்கு வேணும். மார்க்கெட் வந்து ரெண்டாக பிரிங்க. ஃபஸ்ட்டு 9:15 to 9:30 அப்படிங்கிறது நோ ட்ரேடிங் ஜோன் அப்படிங்க பிகினர். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கப்போ 2 நாள் மார்க்கெட்டில் பண்ணலாங்க, அதை பற்றி நான் அந்த இடத்துல பேசலை. பட் ஒரு பிகினராக ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் பண்ணுங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க இந்த ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸை நார்மல் டேஸ்லையும் ஃபஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸை ஃப்ரைடே மார்க்கெட்லையும் விடுறது நல்லது. ஓகேங்களா. அப்போ விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 9:30 11 o'clock உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் 30 பாயிண்ட் கேப்சர் பண்ணுங்கள். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா விட்டுருங்க, அன்றைக்கி ட்ரேடு வேண்டாம். அதே போல் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது 12 to 2:30 தான். 3 o'clockலாம் வேண்டாம் நம்மளுக்கு. நம்ம இன்னும் அப்படிலாம் பெருசாக போய் எதுவும் பண்ண போகிறதில்ல. இதில் வரக்கூடிய அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி பிடிங்க.
வந்தா எடுங்க, வரலாம் விட்டுருங்க. அப்போ இந்த 2 ட்ரேடு தான் நீங்கள் பண்ணீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ட்ரேடு மினிமைஸ் ஆயிருங்க. ஒரு ட்ரேடு உங்களுக்கு மினிமைஸ் ஆச்சு அப்படின்னாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறிடுவீங்க. ஸோ கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட்டாக மாறிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களை ஒரு பில்லியனர் ஆக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. அப்போது ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் மெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜிக்கல் தான். அப்போ அந்த சைக்காலஜிக்கல் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த 2 டைம் ஃப்ரேமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேடை பற்றி யோசிக்கணும். ஏன் ப்ரோ 11 to 12 எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் 11 to 12 அப்படிங்கிறது ஒரு சைட்வேஸாக இருக்கும். அந்த 11 to 12 வந்து எப்படி சைட்வேஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் இன்டெப்த்னு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து லைக் அப்படிங்கிறது இஷ்டப்பட்டா பண்ணுங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வரக்கூடிய டவுட்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, கண்டிப்பாக எல்லாருமே அந்த ப்ரீ சார்ட் அனலைசிஸ் வீடியோ அப்படிங்கிறது பார்த்து வந்திருப்பீங்க. இதில் நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா 50 மினிட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடரானா அந்த 50 மினிட்ஸ் பற்றி ட்ரேட் பண்ணுங்க. அது வரைக்கும் இந்த 50 மினிட்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? ரெண்டாவது ஒரு கீ லெவல் கொடுத்துருப்போம். 25,530 அப்படிங்கிற ஒரு கீ லெவல்ஸ் கொடுத்துருப்போம். இந்த லெவல்ஸ் எப்படி வந்தது, ஏன் வந்தது அப்படிங்கிற லாஜிக்கலும் நான் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? இல்லை எதுவும் ஒளிவு முறையே கிடையாது. நான் ஒரு ஃப்ரீ ஆஃப் நாலேஜை கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக என்னோட நாலேஜ் எதுவும் மறைச்சோ ஒளிச்சோலாம் அங்கே கொடுக்கல. எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக கொடுத்துட்றேன். கரெக்டுங்களா? சிலர்லாம் அந்த கோடை போட்டு இந்த கோடு எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசாக பேசுவாங்க. நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை. சிம்பிளாக அந்த கோடு எப்படி இருந்துச்சுன்னு ப்ரீசார்ட் வீடியோ சொல்லிட்டேன். கரெக்டுங்களா? சரி, இப்போது மார்க்கெட் இந்த கோட்டுக்கு மேலே இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம், கால் ஆப்ஷன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? அப்போ கால் ஆப்ஷன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னா 25,500 இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் எல்லாம் இன்னைக்கான சினைப்பெரு தேரி பாயிண்ட்டுக்கு கீழே கொண்டு போயிருக்கணும். அப்படி போகும்போது கால் அவங்களோட ப்ரீவியஸோட க்ளோஸுக்கு அபோவ் இருந்துருக்கணும். அப்போ இந்த காம்போ நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்தின் 15 மினிட்ஸில் கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஈவன் புட் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் டாமிட் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் 15 மினிட்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது அப்பர் சைடு போயிட்டாங்க. இப்படி அப்பர் சைடு போகும்போது நம்மளுக்கு ஸ்பாட் என்ன பண்ணிட்டான், 25,530 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு பிலோவில் பிரேக் அவுட்டும் தென் சஸ்டெயின் பிலோ இருந்துச்சு. இந்த 10 தாங்க உங்களோட கீ லெவல்ஸே. நான் சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் ட்ரேட் என்ன சொல்லியிருந்தோம், 9 to 11, 9:30 to 11 பிடிங்க. ரெண்டாவது ட்ரேட் வந்து 12 to 2:30 முடிச்சிருங்க, வேற ட்ரேடு வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? அதுக்கு லாஜிக்கலாக என்ன சொல்லியிருந்தோம் மார்னிங் இதில். அப்படி மார்னிங் சொல்லலாம் கூட பிட்வீனில் ஏதாவது என்னைக்காவது சொல்லியிருப்போம், அதை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இந்த கண்டிஷன் வைஸ் பார்க்கும்போது அழகாக கீழே இருந்து மேலே பிரேக் அவுட்டு, இந்த பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாக்ட்லி புல் பேக் வித் இங்கேயும் ஹேமர் இங்கேயும் ஹேமர். ஸோ அப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டு டெஃபினட்டாக ஹை நோக்கி தான் போகும். இதுதான் புட்டோட ப்ராஃபிட் புக்கிங். கரெக்டுங்களா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வெயிட் பண்ண முடிஞ்சால் வெயிட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஸ்டாப்லஸ் கடைசி கிடையாது. இல்லை நான் 11 to 12 வந்து நியூ ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னா கரெக்டாக 11, 12 சைட் யூஸ் போயிருப்பா மார்க்கெட். இல்லைங்களா? தெரியுதா லாஜிக்கு? அப்போது இந்த ட்ரிகரான ஒரு ட்ரேடுக்கான டார்கெட்டு தான் வெயிட் பண்ணி செகண்ட் ஹாஃப் அடிச்சிருக்கான். அப்போ இன்னைக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒரு சிங்கிள் ட்ரேடு தான், சிம்பிள், க்ளோஸ் டு ஹெட் டார்கெட். இல்லை இதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே அடுத்து வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் தூக்கியிருப்பான் பாருங்கள் இங்கே உங்களுக்கு. ஸோ இங்கே எக்ஸாக்ட்லி பாருங்கள், கீழேருந்து மேலே பிரேக் அவுட்டு, இதுக்கு மேலே புல் பேக்கு வரவே இல்லை, இங்கேருந்து அப்படி தூக்கிட்டான். இதெல்லாமே எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த கீ லெவல்ஸுக்கு கீழே மார்க்கெட் இருக்கும்போது புட் செல்லர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, பை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஓடிஎம் புட் செல்லர்ஸும் ரெடியாக இருக்காங்க, ப்ரீவியஸ் டே க்ளோசிங் கிடச்சி ஏடிஎம் செல்லர்ஸும் பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன் இவ்வளோ ஃபோர்ஸான பையிங் நடந்திருக்கு, ஏன்னா ப்ரீவியஸ் டேயில் வந்து ஸ்பாட்டு மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் கிடைச்சும், அதாவது கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து மோர் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்டை செல் பண்ணியும் புட் செல்லர்ஸ் வந்து பை பண்ணுறதுக்கு ஆக்ஷனே வரலை, ஏன்னா அங்கேயும் செல்லர்ஸ் இருந்தாங்க. அப்போ அந்த செல்லர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு மொத்தத்துக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. லாஜிக் புரியுதுங்களா? ஓகே ப்ரோ, இப்போ இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு, அப்போ நாளைக்கு 0 டிகிரி வரதுக்கான வாய்ப்புலாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு எப்படி கிடைக்கும், ஏன் கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு ப்ரீ சார்ட் அனலைசிஸ் வீடியோஸ் நம்ம நாளைக்கு மார்னிங் கொடுப்போம்ல, அதில் இன்டெப்த்தாக நான் சொல்லிடுவேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான் தமிழ் ஸ்டாக் சேனலில்.
ஏன் இப்படி நான் கொடுக்கணும்? ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கன்சிஸ்டண்டாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவ் இருப்பீங்க எல்லாருமே. ஆனால் அதுக்கு முன்னாடி லாஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களோட கேபிட்டலை சேவ் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் டெய்லியும் இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்போது இதோட டார்கெட் ஏன் இங்கே இதுக்கப்புறம் போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 2 விதமான ரீசன் சொல்லுவேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு 1 2 3 அப்படின்னு போட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது அச்சீவ் ஆகிருக்கும் இந்த பிளேசஸில். ஸோ ஃபுல் டார்கெட்டுங்கிறது இந்த பிளேசஸ் வரைக்கும் இருக்குது. இதில் இன்னொரு சினாரியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லோ டு ஹை போட்டிங்கன்னா அதில் வரக்கூடிய ஒரு 1.68 டார்கெட் பாயிண்ட் எக்ஸாக்ட்லி தெரியுங்களா எப்படி மீட் ஆயிருக்குங்கிறது. இவ்வளோதான். இதனால தான் இந்த இடத்துக்கு கீழே மறுநாள் போக முடியல. அப்போது இவ்வளோ ஒரு சிம்பிளான விஷயம் என்னென்னு இப்போ பார்க்குறோம். பெருசாக நம்ம ஏதாவது பெரிய பெரிய சீக்ரெட் ஏரியா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் கிடையாது. மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்க சொல்லியாச்சு. அந்த ட்ரெண்டு டைரக்ஷன் வரக்கூடிய ட்ரேடையும் அதில் வரக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடையும் பிடிங்க சொல்லியாச்சு. அப்போ அதுக்கு மெயின்லி நமக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகுது? சப்ளை டிமாண்டும் லிக்விடிட்டியும் அது போக ஃபிபனாச்சியோட 1.618யும் 0.618 தான். அது என்ன அப்புறம் 0.618 நிறைய டைம் நம்ம சொல்லியிருக்கோங்க. கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இது எப்படி வந்ததுன்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட யூடியூப்ல போய் பாருங்க. ஃபிபனாச்சியோட ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ போட்டிருப்போம். ஓகேங்களா? எப்படி ஒர்க் ஆகுது, 1.6 எப்படி இருந்துச்சு, 0.6 எப்படி இருந்தது, இது எங்கிறது கொண்டு வந்தாங்க, எல்லா விதமான கதையும் அங்கே பேசி வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்னைக்கான மார்க்கெட்டில் இந்த ஹெல்த் ரீட்ரேஸ்மெண்ட் இந்த டார்கெட் அப்படிங்கிறது ஒன்று முடிஞ்சிருக்கு. இன்னொன்று அப்படிங்கிறது இந்த பிளேசஸ் கிட்ட ஸ்டில் வெயிட்டிங்கில் இருக்குது. அடுத்த கீழே வருஷம் நமக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இன்னைக்கு வந்து புட் செல்லர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க? நல்லா அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போ நாளைக்கு புட்டோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லை ரிவர்ஸலாக இன்னைக்கு செல் பண்ண கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாம் அவங்களுடைய ப்ராஃபிட்டையும் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டில் நாளைக்கு என்ன கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அது எப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நாளைக்கான ப்ரீ சார்ட் அனாலிசிஸில் இன்டெப்த்தாக கொடுப்போம். ஸோ ப்ரீ சார்ட் வீடியோ அப்படிங்கிறது முன்னக்கூடிய நம்மளுடைய சில்வர் டு கோல்டு மெம்பர்ஸுக்கு வரும். மெம்பர்ஸ் இல்லாதவங்களுக்கு ஈவினிங் வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? இதை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான கண்டிஷனும் கிடையாதுங்க. இதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஓகேங்களா? ஓகே. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்க கண்டிப்பாக லைக் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. இந்த லைக் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும் ஒரு வியப்பு இருந்திருக்கும்ல. பரவாயில்லப்பா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி நமக்கு இப்படி ஒரு வீடியோ கிடச்சிருக்கு, இனிமேல் நம்ம லைஃப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டு ப்ராஃபிட் பண்ண முடியலான்னு ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கும்ல. அதை மாதிரி இன்னும் இமேஜினரி பேட்டர்னை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இல்லை நிறைய இண்டிகேட்டரை வாங்கி அதில் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அவங்களுடைய டிமார்ட் அக்கௌண்ட்டையோ அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கிற பேரில் கொடுத்துட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரணும். அவங்களும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து லாஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருந்துச்சுன்னா லைக் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது போக நீங்கள் எனக்கு புதுசாக லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். இன்னும் வேறு எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுங்கிறதையும் தைரியமாக ஓப்பனாகவே நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நம்மளை பற்றி எந்த விதமான கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள். ஜூலை 4th அப்படிங்கிறது நம்மளோட அடுத்த ஒரு HLC மென்டர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அதுக்கான ஸ்லாட் புக்கிங் ஆல்மோஸ்ட் ஓவருங்க. இன்னொரு 2 or 3 பீப்புள்ஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தீங்க. ஸோ நாளைக்கு லாஸ்ட் டேட் ஃபார் ஸ்லாட் புக்கிங் அப்படிங்கிற அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நியூ கமர்ஸ் அப்படிங்கிறவங்க இப்போ வேண்டாம், அடுத்த மந்த் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.